அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற 2 மாணவர்களுக்கு தன்னுடைய படிப்புக்கான கட்டணத்தை கூட செலுத்த வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பார்ட் டைமில் ஜாப் பண்ணிக்கிட்டே அவங்க கல்லூரி படிப்பும் படிச்சுக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தன்னோட காலேஜில் ஒரு மியூசிக் கான்செப்டை கண்டக்ட் பண்ணி அது மூலிமா வர இன்கமை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பியானோ ஆர்டிஸ்டான இக்னசி ஜான் ஃபெட்ரஸ்கியை புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேனேஜரை பார்த்து தேதியும் புக் பண்ணுறாங்க. இதுக்கு $2000 பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபெட்ரஸ்கி வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதனால கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை அட்டகாசமாக நடத்தணும்னு நினச்சி டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நகரத்தில் வேறு சில முக்கிய நிகழ்ச்சி இருந்ததால் இவங்களோட டிக்கெட்ஸ் சேல் ஆகலை. ஸோ கலையரங்கமும் நிரம்பவே இல்லை. அவங்க நினச்சதோட டிக்கெட்ஸ் கம்மியாக தான் சேல் ஆச்சு. சரி, ஃபெட்ரஸ்கியை பார்த்து நம்ம விஷயத்த சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார். இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஃபெட்ரஸ்கி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ப்ரோக்ராம் பிளான் பண்ணபடி அதே நாளில் நடந்தே தீரணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதே மாதிரி ப்ரோக்ராமும் நடந்து முடிஞ்சுது. ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட வெறும் $1600 மட்டும்தான் இருந்தது. மிச்சம் இருக்கிற பணத்தை நாங்கள் கண்டிப்பாக அப்புறமா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கினபடி 2 ஸ்டூடெண்ட்ஸும் நிற்கிறாங்க. ஆனால் ஃபெட்ரஸ்கி அந்த செக்கை கிழிச்சு போட்டுட்டு, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக தான், நீங்கள் நல்லா படிங்க, இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எனக்கு பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த ப்ரோக்ராமை அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்றத அவர் உணர்ந்திருக்கிறாரு. ஃபெட்ரஸ்கியோட இந்த நல்ல எண்ணத்துக்காக அவர் புகழோட உச்சிக்கே போகிறாரு. ஒரு காலத்தில் போலந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டராகவே அவர் உயர்ந்து நிற்கிறாரு. நாட்டிலேயே மிகப்பெரிய தலைவராக விளங்கி நல்ல ஆட்சி நடத்தி வராரு ஃபெட்ரஸ்கி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1ஆம் உலகப் போர் தொடங்கிய காலகட்டம் அது. போரோட பிடியில் சிக்கி போலந்து நாடு சிக்கி பிக்கி சின்னாமினமாகுது. சீர்குலைந்து நிற்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் வறுமையில் சிக்கி தவிக்கிறாங்க. நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறோம், இத்தனை லட்சக்கணக்கான மக்களோட பசியை எப்படி போக்க போகிறோன்னு தெரியாமல் ஃபெட்ரஸ்கி விழி பிதுங்கி நிற்கிறாரு. அமெரிக்காவுடைய ஆபத்து கால உதவி குழுவினர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஹெர்பர்ட் ஹூவர் தான் இந்த குழுவோட தலைவர். இவர் தான் அமெரிக்க நாட்டோட 31வது அதிபராகவும் இருந்திருக்கிறாரு. அமெரிக்காவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆயிரக்கணக்கான டன் கணக்கான உணவுகளை போலந்து நாட்டுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கிறாங்க. இதனால் 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் போலந்து நாட்டு மக்களுடைய பசியே அடங்கிடுச்சு. குரூரல் பட்டினி சாவிலிருந்து போலந்து மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த குழுவோட லீடரான ஹெர்பர்ட் ஹூவரை சந்தித்து நன்றி சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் அவர் கண்களில் வழிஞ்சது என்னவோ கண்ணீர் மட்டும்தான். கவலைப்படாதீங்க பிரைம் மினிஸ்டர், இதற்கெல்லாம் நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் எனக்கு முன்பு செய்த ஹெல்ப்பை தான் இன்றைக்கி நான் உங்கள் நாட்டுக்கு திருப்பி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபெட்ரஸ்கிக்கு எதுவுமே புரியல. ஆமாம் பிரைம் மினிஸ்டர், 25 வருடங்களுக்கு முன்னாடி கல்லூரி கட்டணத்தை செலுத்த முடியாத 2 கல்லூரி மாணவர்களுக்காக நீங்கள் ஒரு மியூசிக் கான்செப்டை ஃப்ரீயாக நடத்தி கொடுத்துறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 2 ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் தான் நான் அப்படின்னு சொன்னார். ஃபெட்ரஸ்கியோட கண்கள் இன்னும் குளமாக மாறுது. காலம் எப்பொழுது யாரை எங்கு வைக்கும் என்று யாராலும் கணித்து கூற முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு செய்த உதவி ஒரு நாட்டுக்கே பன்மடங்காக திரும்ப கிடைத்திருக்கு. விதைகள் உறங்கினாலும், ஏன் அதை படைத்தவனே உறங்கினாலும் விதைகள் ஒருபொழுதும் உறங்குவதே இல்லை. பயன் கருதாமல் பிறருக்கு உதவி செய்யுங்கள்.